சும்மா ஏதோ வந்து ஒரு ஒரு மரியாதை நிமித்தமா என்ன கூப்பிட்டாங்க, இந்த படம் நல்லா இருக்க வாழ்த்துங்க அப்படின்னு வாழ்த்தலை. ஐ நோ வெரி வெல். ஆனால் இந்த படத்தை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது. டீசர் பார்க்குறேன், ட்ரெயிலர் பார்க்குறேன், கார்த்திகிட்ட விடிய விடிய பேசியிருக்கேன், அதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாப்புல. ஆனால் அந்த நேர்த்தி சில பேர்த்துக்கு வந்து கண்டென்ட் நல்லா இருக்கும், ஃபார்ம் ஸ்டைலாக இருக்காது. சில பேர் ஸ்டைலாக சொல்லுவாங்க, ஆனால் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பொருந்தாது. ஏதாவது பட்டிக்காட்டானுக்கு கோட்டு போட்ட மாதிரி இருக்கும், இல்லை கோட்டு போகிறவனுக்கு வேட்டி கட்டின மாதிரி இருக்கும். பீஸா சிட்டி, ஜிகர்தண்டா மதுரை, இந்த மிக்சிங் வந்து எக்ஸலண்ட் மிக்சிங். அது இவர் சிட்டி பாய், ஆனால் மதுரையில் படித்தவர், தியாகராஜா காலேஜில் படித்தவர். இந்த கூறுகள் இருக்கு பார்த்தீங்களா, இது உள்ளடங்கிய மனம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த பயிற்சி பெற்றாலும் வராது. அது இவருக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அதனால இவங்க குடும்பத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அப்பா எனக்கு தெரியும், ஏன்னா அப்படி ஒரு பிறப்பு. ஜப்பானில் வேலை பார்த்துருக்கிறாரு எல்லாமே. இந்த விஷயம் யாருக்கும் அமையாது. அந்த அமைந்ததுக்காக தான் இந்த இடத்துல சொல்கிறேன், நான் அந்த நன்றி சொல்கிறேன். இப்போ ஒரு பாடல் பார்த்து ஒரு மாண்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாண்டேஜை வந்து எப்படியோ அதில் ஒரு ஒரு ஏற்கனவே படம் பார்த்ததனுடைய ஒரு விளைவாக ஒரு ஷார்ட்ஸ் ஒரு 5 பண்ணோம்னா அதில் வந்து 4 அது மாதிரி வந்துடும், இல்லை 3 இந்த ப்ரொபோர்ஷனேட் ஆகும். ஆனால் இந்த மாண்டேஜஸில் 100% வேற மாதிரி இருக்கு. அது வந்து படத்தை தூண்ட வைக்குது. நான் அந்த பாட்டு பார்க்கும்போது பக்கத்தில் சொன்னேன், விஜயபாலாஜி சொன்னேன், நான் இது எங்கேயோ போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன்னா ஒரு சக கலைஞனா அவ்வளவு டேலண்ட்டு, அவ்வளவு ப்ரெஷரு, அவருக்குள்ள இருக்க டேலண்ட்டை அப்படி ஸ்மூத்தாக ஒரு தம் அடிச்சு அப்படி புகை வர்ற மாதிரி விட்டுருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை. அதே மாதிரி எனக்கு இந்த ராஜசிம்மா அப்படியே ஒரு நயனதார கோயில் கட்டின பேஞ்சு அப்படியே அமைதியாக இருக்கும், டேரரா அப்படி வந்து அப்படி காமிச்சு அந்த வாய்ஸில் அப்படி பண்ணும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு தெரியும் சித்தார்த்த வாய்ஸ்லேருந்து அசிஸ்டன்ட் அவுட் பண்ணார். அவருக்கு என்ன எமோஷன் எப்படி வருமோ அந்த உருவத்துக்கு அதை கரெக்டாக கேப்சர் பண்ணுறாரு. ஐயோ சான்ஸே இல்லை. அதுமாரி எனக்கு சந்தோஷ் தெரியும். சந்தோஷ் அப்படியே சும்மா கேன மாதிரி அப்படியே நின்றுப்பாப்புல. அது ஏமே, அது ஏமே டெக்னிக்கல் ஏமே அது. ஆனால் சொல்லுவார் டெக்னிக்கலாக வேலைக்கு அப்படியே ஏதாவது பேசுவாப்புல. ஆனால் அந்த ஆஸ்திரேலியன் ஆர்கெஸ்ட்ரேஷனை வச்சு உள்ள தள்ளுவார் பாருங்க, அப்படி மியூசிக் அழகாக கொடுத்துட்டா அப்படி மாமா மாதிரி நிற்பார் அவர். சான்ஸே இல்லை. இந்த மாதிரி எனக்கு க்ரூ இருக்கு பார்த்தீங்களா, ஃபென்டாஸ்டிக். எனக்கு பொறாமையாக இருக்குது உள்ளுக்குள்ள. எனக்கு அப்படியே நைட்லாம் தூக்கம் வராது, வைக்கப்படல. ஆனால் ரொம்ப புகழ்ந்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ஒருத்தனை உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் புகழ்ந்துட்டு போயிருங்க, அவன் தேங்கிடுவானு சொல்லிட்டு. நான் ரொம்ப புகழல, கால்வாசி புகழ்ந்திருக்கேன். உங்களை தேக்க விரும்பல. நன்றி, வணக்கம்.